Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட NGGO காலனி, மருதம் வீதி, எழில்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளமான இடங்களில் மழைநீர் தேங்குவதால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல நாங்கள் போகிறோம் வரன்றதால டெய்லி யூஸுக்காக மண்ணை வாரி கொட்டியும் இன்னமும் பள்ளம் அதிகமாகுது. அது இல்லாமல் இந்த சைடு ரொம்ப மணல் வண்டி வீடு கட்டுறன்ற பேர்ல ரொம்ப மண் அடிச்சு நிற்கிறாங்க. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவும் மாட்டேன்றாங்க. அவங்க கிட்ட கேட்டாலும் என்ன சொல்றாங்க, இது பொது ரோடு, நாங்க வருவோம் போவோம், கொஞ்சம் கூட மண்ணும் கொட்ட மாட்டேன்றாங்க. யார்கிட்ட நாங்க போய் சொல்ல முடியும், என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி வர்றாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, பாக்குறாங்க, போட்டோ எடுத்து போட்டு அவங்க மட்டும் போயினே இருக்கிறாங்க. யார் ஒரு ரெஸ்பான்ஸ் இது வரைக்குமே எடுக்கவே இல்லை இந்த தெருவுக்கே. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட 28வது வார்டு NGGO காலனி பகுதி. இந்த பகுதியில் உள்ளது புகாரி நகர், மருதம் வீதி, எழில் நகர், சின்னப்பா நகர் உள்ளிட்ட ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. சுமார் 2 அடி 3 அடி அளவிற்கு சாலைகளில் பள்ளம் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் இந்த சாலைகளை கடக்க முடியாத சூழலில் இந்த சாலைகள் காணப்பட்டு வருகிறது. இந்த பள்ளத்தின் காரணமாக அந்த அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதன் மூலமாக பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சிறிய மழை பெய்தால் கூட சுமார் 2 அடி 3 அடி பள்ளத்தில் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி காணப்படுவதால் மழை காலங்களில் போக்குவரத்து மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அந்த சாலைகள் வழியாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத சூழலே உள்ளது. இந்த சாலையானது மிகுந்த பிரதான சாலையாக காணப்பட்டு வருகிறது. இந்த பிரதான சாலையே இது போன்ற சூழல் உள்ளதால் இந்த பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நகராட்சிக்கும் பல முறை மனு அளித்தும் இந்த நகராட்சி சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் இந்த சாலைகளை சரி செய்வதற்கான எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவே என குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த சாலைகள் மிகுந்தவும் பள்ளத்திற்கு உள்ளாகி உள்ளது. இந்த சாலைகள் சுமார் மண்ணு கூட சிறிய அளவிலான மண் கல் உள்ளிட்டவைகளை கொட்டி கூட சரி செய்யப்படவில்லை. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த சாலைகளை சரி செய்து போக்குவரத்து இடையூறு இல்லாத வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என இந்த பொதுமக்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கையினை தொடர்ந்து வைத்து வருகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கமும் தலையிட்டு இந்த சாலைகளை சீரமைத்து கொடுக்குமாறு இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.